Hello Bujis, welcome back my channel. நான் உங்கள் அம்மு அண்ட் திஸ் இஸ் யுவர் அம்மு டாக்ஸ். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையை அழித்த ஒரு ரேப்பிஸ்ட்டை பழி வாங்கணும்னு நினைக்காம அவரை ஒரு மனுஷனாக மாற்றணும்னு முடிவெடுக்கிறீங்க. எனக்கு மனசே இல்லைன்னு இருக்கிற ஒரு ரவுடியை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றுற ஒரு பெண்ணோட கதை தான் இது. ஸ்டோரியோட டைட்டில் கல்லை மாற்றிய காதல். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியாவில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோட என்ட்ரி தாங்க. ஒரு ஜெயில் வாசலில் கதவை திறந்துட்டு வாயில் சிகரெட்டோட ஒருத்தர் வெளியே வராரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கிம் தேயாங் தான். அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லைங்க. அவர் ஒரு அனாதையாக வளர்ந்ததால அன்புன்னா அவருக்கு என்னன்னே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பசிச்சா திருடணும், தடுத்தா அடிக்கணும், அவ்வளோதாங்க. நான் இப்படி சொல்கிறதுனால அவர் படிக்கலைன்னு நினச்சிக்காதீங்க. கொரியாவில் ஒரு காலேஜில் டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்காரு. அது எதுக்காக நினைக்கிறீங்க? படிப்பு மேலே இருக்கிற ஆசையாலையா? அதாங்க இல்லை. அங்கே போனால் 3 வேளை சாப்பாடும் ஃப்ரீ. அது மட்டும் இல்லைங்க, அங்கே படிக்கிறதுக்கு நல்ல பணக்கார பசங்களாம் வருவாங்க. அவங்கள மிரட்டி காசு வாங்கலாம்ல அப்படின்ற ஒரு சுயநலமான காரணத்துக்காக தான் போயிருக்காரு. அவர் எந்த மாதிரியான கேரக்டர்னா, அவருக்கு கையில் காசு கிடைச்சா போதும், யாருக்கு வேணும்னாலும் எந்த மாதிரியான வேலையானாலும் செய்ய துணிஞ்சிடுவார். ஒருத்தங்க வாழ்க்கையே அழிக்கணுன்னா கூட ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அதை செஞ்சு முடிச்சிடுவார். அவரை பொறுத்த வரைக்கும் காசுக்கு முன்னாடி நியாய தர்மம்னு எதுவுமே கிடையாது. இப்போ ஜெயிலேருந்து வந்த நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறாருன்னா ஒரு லேடி வீட்டுக்கு தான். அவங்க எப்படியாப்பட்டவங்கன்னா, இந்த விலை மாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள மாதிரி ஒருத்தங்க வீட்டுக்கு தான் போகிறாரு. ஏய் இந்தாடி குயின்னு, வாயா குட்டி புலி, என்ன இவ்வளோ நாள் ஆளையே காணும்? அதுவா, என் மாமியார் வீட்டிலேருந்து அழைப்பு வந்திருந்தது, அதுதான் போயிட்டு வந்தேன். சரி நீ பேசுனா பேசிக்கிட்டே இருப்ப, எவ்வளோ ரேட்டு? ஐயோ உனக்கு தெரியாததாயா? சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த லேடியை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, அது ஒரு இடிஞ்சு போன பழைய மேன்ஷன். அங்கங்கே உடஞ்சி போன பாட்டிலு அப்படி இப்படின்னு பார்க்குறதுக்கே அந்த இடமே ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கிறாரு. இப்போ அந்த வீட்டு வாசலில் தான் நம்ம கையில் ஒரு பாட்டிலோடு உக்காஞ்சிட்ருக்காரு. அவர் கூடயே ஒரு சின்ன பையனாக இருக்கான். அவன் பேர் நம்ம ஆகாஷ்னு வச்சுக்கலாம். அவனுக்கு ஏஜ் ஒரு 15-16 இருக்குங்க. அவனும் நம்ம மாதிரி தான். அம்மா அப்பாலாம் யாரும் கிடையாது. சின்னதுலேருந்து வியும் அவனும் தான் ஒன்றா இருக்காங்க. இப்போ சடனாக அந்த இடத்துக்கு வேனில் ஒரு 5-6 பேர் வராங்க. இப்போ அங்கே வந்தவங்களில் ஒருத்தர் நம்ம கிட்ட போய், டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தம்பி மேலேயே கை வைப்ப? யாருடா உன் தம்பி? இவனா? காசு கொடுத்தா உன் தம்பி மேலே இல்லை, உன் மேலேயே கை வைப்பேன். இப்போ அவன் வியோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, டேய் அடிச்சு போட்டா என்னன்னு கேட்கறதுக்கு கூட நாதி இல்லாத நாய் நீ என் தம்பி மேலே கை வைக்கிறியான்ட்டு வியை பிடிச்சி ஒரு குத்துறான். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்மால் சும்மா இருப்பாரா? வந்தவனுங்களை வச்சு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு இருக்காரு. இப்போதாங்க நம்ம ஹீரோயின் என்ட்ரி, அதாவது உங்களோட என்ட்ரி. இந்த ஸ்டோரியில் உங்களோட பேர் சாரா. நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூட்டியில் தாங்க வரீங்க. நீங்கள் போடுற சண்டையை பார்த்துட்டே அவரோட எதிர் வீட்டுக்கு போகிறீங்க. உங்களை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு இந்தியாவை சேர்ந்த பொண்ணு, ஆனால் சின்னதுலேயே கொரியாவில் செட்டில் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். மீதியை நம்ம கதையோடையே பார்க்கலாம். அந்த வீடு பூட்டி இருக்கவே நீங்கள் அந்த வீட்டு வாசலில் தான் உட்காடுறீங்க. அங்கே உட்காந்து போடுற ஃபைட்டை தான் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு அங்கே வந்தவனுங்களும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறானுங்க. இப்போ அங்கே காய்கறி கூடையோட ஒரு லேடி வராங்க. அவங்களுக்கு மிடில் ஏஜ். உங்களுக்கு 22 ஏஜ் ஆகுதுங்க. அவங்களுக்கு மிடில் ஏஜ்னா, அதாவது உங்கள் அம்மா வயசு இருக்கும் அந்த லேடிக்கு. அவங்க தாங்க உங்களோட கேர்டேக்கர். அதாவது சின்னதுலேருந்தே அவங்க தாங்க உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு அவங்க ஒரு அம்மா மாதிரி. அவங்களோட பேர் லக்ஷ்மி. இப்போ உங்கள் பக்கத்தில் வந்த லக்ஷ்மி, வாமா சாரா எப்போ வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள், லக்ஷ்மிமா இந்த ஆள் எப்பயுமே இப்படி தான் கலாட்டா பண்ணிகிட்டு இருப்பாரா? ஐயோ சத்தமாக பேசாதம்மா, அவன் காதில் விழுந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்டு அவங்க கதவை சாத்துறாங்க. இப்போ உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. இப்போ லக்ஷ்மி, சனியம் பிடிச்சா கூட 7.5 வருஷம்தாம்மா. இது எங்களுக்கு ஆயுசுங்க முடித்த சனியை. இது எப்போ ஒழியுதோ அப்போ தான் எங்களுக்கு நிம்மதி. இப்படி சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு சேரை போட்டு உங்களை உட்கார வைக்கிறாங்க. ஏன் லக்ஷ்மிமா, இந்த ஆளை கண்டிக்கிறதுக்கு ஆளே இல்லையா?
கண்டிக்கிறதா? அவன் கண்ணில் படாமல் போனாலே போதும்ன்ட்டு அவன் ஓடுறான். நீ வரேன்னு சொன்னவொடனே நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு தான் நான் நினச்சேன். இப்படி திடீர்னு நீ வந்து நிற்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படி நீ நிஜமாவே வந்து நிற்கிறியே, உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பயமாக இருக்குது. நீங்கள் பயப்படாதீங்க லக்ஷ்மிம்மா. இப்போ அங்கே டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு வரா. அவள் பேர் மீரா. அவள் வேறு யாரும் இல்லைங்க, லக்ஷ்மி அம்மாவோட அடாப்டட் சைல்டு. லக்ஷ்மிம்மா, யார் இது? இவ்வளோ அழகாக இருக்காங்களே, நம்ம சொந்தக்காரங்களா? வாய மூட்ரி. அதை பார்த்தா எனக்கு சொந்தக்கார பொண்ணு மாதிரியா இருக்குது. அது நினச்சா இந்த ஏரியாவையே விலைக்கு வாங்கிடும். இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்கள்லாம் லீவு விட்டால் சுவிட்சர்லாந்துன்னு சுத்தம். இது என்னடான்னா இங்கே வந்து ஏன் கூட இருக்கிறேன்னுது. லக்ஷ்மிம்மா, சந்தோஷன்றது சுவிட்சர்லாண்டில் இல்லை, அவங்கவுங்க மனசில் தான் இருக்குது. அதுக்கு இல்லைம்மா, உன்னால் எப்படிம்மா இங்கே ஒரு மாதம் இருக்க முடியும்? அதுக்கு நம்ம மீரா, ஆமாம் சார் அக்கா, மாத கணக்கில் இங்கே தங்கி அப்படி என்னக்கா பண்ண போகிறீங்க? அது வந்து மீரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஏஏ பார்த்துட்டு நம்ம ஏரியா ஜனங்களை பற்றி ஒரு கதை எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை கற்பனையே எழுதுறதோட உங்களோட வாழ்ந்து பார்த்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் இங்கே வந்தேன். அந்த ஏரியா எப்படின்னா கொரியாவில் ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அந்த வழியாக ஒரு போஸ்ட்மேன் தான் போகிறாரு. அவரை நிறுத்துற டேய் நில்றா, என்ன ஊருக்கெல்லாம் லெட்ரு கொடுக்குற? எனக்கு கிடையாதா? உங்களுக்கு வந்தால் தானே நான் கொடுக்க முடியும். லெட்ரு வரலையா? நீ போடுறா, நம்மளுக்கு தான் லெட்ரு போடுறதுக்கு யாரும் இல்லையே. ஆமாம், உனக்கு எவ்வளோ சம்பளம்? என்ன ஒரு 20,000 ரூபாய் வரண்ணே. நீ என்ன பண்ணுற, ஒரு 20 ரூபாயில் எனக்கு லெட்ரு போடு. அப்படி இல்லைன்னா உன் 20,000 ரூபாய் சம்பளத்தையும் நான் பிடிங்கிப்பேன், பரவாயில்லையா? ஐயோ வேணாண்ணே, நான் இனிமேல் உங்களுக்கு லெட்டரே போட்டுடுறேன். இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனை நீங்கள் எதிர் வீட்டில் இருந்து பார்த்துட்டு தாங்க இருக்கீங்க. இப்போ நீங்கள் வியை பார்த்து கிளாப் பண்ணுறீங்க. அவர் உங்களை பார்த்த உடனே அவருக்கு இமேஜினேஷனில் என்னென்னவோ போகுது. அதுக்கு நீங்கள் அது வந்து பைக் வீல் சுற்றுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவர் அடிங்கன்னு சொல்லிட்டு உங்களை அடிக்க வராரு. நீங்கள் குடுகுடுன்னு உள்ளே ஓடி போயிடுறீங்க. இப்போ உங்களை பார்த்த ஆகாஷ் கிட்ட, இவன் எங்கடா இங்கே வந்தா? அது எதிர்த்து வீட்டுக்கு யாரோ புதுசாக வந்திருக்காங்கண்ணே. மரியாதைக்கு நீலாம் அவகிட்ட பேசக்கூடாது, நானே பேசிக்கிறேன் அத்தை. நீ இப்போ சொல்லி வை, பேஜாராயிடுவா அவன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இப்போ ஆகாஷ் தான் உங்ககிட்ட குடுகுடுன்னு ஓடி வந்து, என்ன நீ ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்துட்டியா? அவங்ககிட்ட போய் மோதுற, குடும்பத்தோடு காலி பண்ணிடுவான் தெரிஞ்சுக்கோ. ஆமாம், ஊரே அந்த ஆளை பார்த்தா பயப்படுது, நீ மட்டும் எப்படிறா அவன் கூட ஒட்டிக்கிட்டே சுற்றுற? அவன் தண்ணி அடித்தானா என்னை தான் தூக்கி போட்டு அடிப்பான். அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாள் துட்டு கச்சாலும் என்னை தான் கூப்பிட்டு கொடுப்பான். மாதம் பூரா அவன் என்னை அடித்தாலும் அவன் கொடுக்குற ஒரு நாள் துட்டு எனக்கு அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக சரியாக போயிடும். அதுக்காக தான் அவன் கூடயே இருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எஸ். ஆனால் நீ என்ன நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் மோசம் கிடையாது, ரொம்ப டேஞ்சரான ஆள். ஒரு 100 ரூபா கூட? ஆகாஷ் அப்படி கேட்கவே நீங்கள் கையில் இருக்கிற 100 ரூபாவை அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. இப்போ நம்ம பைக்கில் எங்கே போயிருப்பாருன்னா ஒரு பொலிட்டீஷியனோட வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. அங்கே போயிட்டு அந்த பொலிட்டீஷியன் முன்னாடி கால் மேலே கால் போட்டுட்டு உட்கார்றாரு. அதை பார்த்து அந்த பொலிட்டீஷியன் பக்கத்தில் இருக்கிற அல்லக்கை, டேய் ஐயாவோட நான் வயசில் மூத்தவன் தான், அவருக்கு மரியாதை கொடுத்து உக்காரல, நீ என்னடா இப்படி உக்காஞ்சிட்டு இருக்க? இதில் என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்குது? அவரு காசு கொடுக்குறாரு, நான் வேலை செய்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வேலை ஆகணும் அது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கு அவர், நீ இந்த மாதிரி எதிர்கட்சி எம்எல்ஏயோட பிள்ளைய கடத்தி மட்டும் கொடுத்துரு, மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறாரு. அதுக்கு அவங்க 2 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அந்த காசை பார்த்ததும் இந்த பொலிட்டீஷியன் கூட இருக்கிற அல்லக்கை குடுகுடுன்னு ஓடி வந்து கிட்டேருந்து, என்னப்பா இதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு மாதமா? எனக்கு இந்த காசு ஒரு நாள் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு பப்புக்கு போய் ஒரே நாளில் அந்த பைசாவெல்லாம் செலவு பண்ணுறாரு. இப்போ அப்படியே இந்த சைடு நீங்கள் கொசுக்கடியில் லக்ஷ்மி அம்மா மடியில் தான் படுத்துட்ருக்கீங்க. லக்ஷ்மி அம்மா விசிறியால் உங்களுக்கு விசிறிட்டுருக்காங்க. அவங்கவுங்க முகத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. இப்போ நீங்கள் தாங்க ஒரு லக்ஸூரியஸான காரில் இருந்து இறங்குறீங்க. நீங்கள் கொரியாலேயே வளர்ந்துருந்தாலும் உங்களுக்கு இந்தியன் கேர்ள்ஸ் மாதிரி தாங்க ட்ரெஸ் பண்ண பிடிக்கும். நீங்கள் ஒரு லாங் ஒயிட் கலர் சுடி போட்டுக்கிட்டு அனாத ஆசிரமத்துக்கு தாங்க வரீங்க. உங்கள் கூடவே லக்ஷ்மி அம்மாவும் வந்திருப்பாங்க. நீங்கள் எதுக்காக அங்கே போயிருக்கீங்கன்னா உங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தாங்க. இப்போ லக்ஷ்மி அம்மா தான் அவங்கள பார்த்துட்டு, இங்கே கிட்டத்தட்ட 250 குழந்தைங்க இருக்காங்கம்மா, அவங்களுக்கு எல்லாருக்கும் நீ தான் பிறந்த நாள் கொண்டாடுற, அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்னா நீ தான் செய்கிற, இதெல்லாம் எதுக்குமா செய்கிற? அது ஒன்றும் இல்லைம்மா, நானும் அவங்களும் ஒரே ஜாதி, அனாதை ஜாதி. ஏம்மா அப்படி சொல்கிறேன்? காரு பங்களா எல்லாமே எனக்கு இருக்குமா, ஆனால் அம்மாவும் அன்பும் தான் எனக்கு இல்லை. ஏம்மா அப்படி சொல்கிறேன்? உனக்கு தான் அப்பா இருக்காரு. அப்பா இருக்காருமா,
ஆனால் அவர் அப்பாவா இல்லை. ஏம்மா உங்களுக்கு தெரியாதா? வருஷத்துக்கு ஒரு பொண்டாட்டி அவர் கல்யாணம் பண்ணிட்டு வராரு. கேட்டால் உனக்கு அம்மா வேணும்னு சொல்கிறாரு. இந்த தடவை அது எல்லாத்தையும் மிஞ்சிட்டாரு. என் வயசில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ தான் உன்னோட அம்மான்னு சொல்கிறாரு. நான் இருக்கிற இடத்துல நிம்மதி இல்லைன்னு தான் நிம்மதி இருக்கிற இடத்த தேடி நான் இங்கே வந்தேன். இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க கூட வாய் வார்த்தையில் ஆனாதன்னா கூட அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்குது. ஆனால் எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லைம்மா. ஏம்மா அப்படி சொல்கிற? உனக்குன்னு நான் இல்லையா? வெறும் வாய் வார்த்தையாக தான் நீ என்னை அம்மான்னு கூப்பிட்றியா? இப்போ நீங்கள் திரும்பி அவங்கள பார்த்து அம்மானு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. அதில் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான்ற செய்தி வருது. நீங்கள் பதறி அடித்து அந்த ஆசிரமத்துக்கு போகிறீங்க. அங்கே போனால் அந்த இறந்து போன பொண்ணு பக்கத்தில் அந்த ஆசிரமத்தோட ஃபவுண்டர் லேடி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அந்த அழுகை எப்படின்னா ஒரு பொய்யான அழுகுன்னு தாங்க சொல்லணும். இப்போ நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும்ல யார் உண்மையாக அழுகுறாங்க யார் பொய்யா அழுகுறாங்கன்னுட்டு. உங்களுக்கு அந்த பொண்ணோட தற்கொலையில் ஒரு சந்தேகம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் அந்த லேடியாக இருக்குன்ற ஒரு டவுட்டும் இருக்குது. நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறீங்க. முதல்ல அவங்கெல்லாம் சொல்ல தயங்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் வற்புறுத்தி கேட்கவே வேறு வழி இல்லாமல் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அது என்னென்னா, இந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஃபவுண்டர் லேடி இருக்கால, அவள் என்ன பண்ணுறான்னா அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பெண் குழந்தைங்களெல்லாம் பணக்கார ஆம்பளைங்களுக்கு தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு காசு பார்க்கறத தான் வேலையாக வச்சிட்ருக்கான்னுட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்குற நீங்கள் இவளை இப்படியே விட்டோன்னா இருக்கிற குழந்தைங்களோட லைஃபை வீணாயிடும்னுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அங்கே நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. இப்போ போலீஸும் வந்து அந்த நாயை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த நாய் இப்போ உங்களை ஒரு மாதிரி உன்னை விடமாட்டேன்டியன்ற மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே அந்த போலீஸ் ஜீப்பில் ஏறுறா. இப்போ சடனாக அங்கே ஒரு அலறல் சத்தம் கேட்குது. நீங்கள் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறீங்க. ஃப்ளாஷ்பேக்கும் இதோட கட் ஆகுது. இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருந்தவங்க சடனாக எழுந்து லக்ஷ்மி அம்மா கிட்ட, என்ன லக்ஷ்மி அம்மாங்க சத்தம்? அந்த எதிர் வீட்டு பொறுக்கிக்கு இதே வேலை தாம்மா, நீ பேசாமல் படுமா. இல்லை லக்ஷ்மி அம்மா, அங்கே என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்கணும், வாயம் போகலாம். நீ சொன்னால் கேட்க மாட்டேன், சரி வாம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவும் நீங்களும் தான் சண்டை நடக்கிற இடத்துக்கு போகிறீங்க. அங்கே போனால் நம்ம வீதான் ஒரு பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. இப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர், ஏன்பா ஒரு பொட்டை பிள்ளையை போட்டு இப்படி கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கிறியே, இது உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம அந்த ஆளை பலார்னு ஒரு அறை விடுறாரு. பெருசாக வந்துட்டான் பஞ்சாயத்து பண்ணுறதுக்குன்னு. டேய் பொட்டைச்சியால் தானடா உங்களுக்கெல்லாம் பொத்துக்கிட்டு வரோம், என்ன பண்ண சொல்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் ஒரு அறை கொடுக்குறாரு. இதை கொன்னா சரியாக போயிடும் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு கை குழந்தை இருக்கும், அதை மிதிக்க போவார். அண்ணா நான் பண்ண தப்புக்கு அந்த குழந்தைய ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணான்ட்டு அந்த பொண்ணுங்க காலை பிடிச்சிட்டு கதறா. ஆக்சுவலாக தப்பான முறையில் தான் அந்த குழந்தை அந்த பொண்ணுக்கு பிறந்திருக்கும். அந்த குழந்தைய யாருக்கும் தெரியாமல் அந்த கோயிலில் போடுறதுக்கு தான் அவள் வந்திருப்பா. அப்போ தான் அவள் நம்ம கண்ணில் பட்டிருப்பா. இப்போ அந்த பொண்ணை அவள் முடியை பிடிச்சி தூக்குறாரு. ஏண்டி இப்போ தான் எவ்வளோ ப்ரொடெக்ஷன் வந்துடுச்சடி, அதை எது யூஸ் பண்ணி தொலைக்க வேண்டியது தானே. உங்களோட சந்தோஷத்துக்கு எங்களை மாதிரி அனாதைங்க தான் பலிக்காடா. ஏய் நீ படுத்து ஏந்தா 10 பிள்ளையே பெற்றுப்படி, ஆனால் எங்களுக்கு ஏண்டி என்ன மாதிரி மிருகத்தெல்லாம் இந்த உலகத்துக்கு உருவாக்குறீங்க. இப்போ அங்கே கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர், சரி விடுப்பா அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. போங்கடா திருட்டு நாய்ங்களா, 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒருத்தி அப்படி தான் பெற்று இந்த கோயிலில் போட்டு போயிட்டா. அப்போ எங்கடா போனீங்க நீங்கள்லாம்? பசியால் வாடிட்டு எவ்வளோ நாள் இந்த கோயிலில் நான் இருந்திருப்பேன். உங்களில் யாராவது என் மேலே கருணை காட்டினீங்களாயா? உங்களால தானடா நான் இந்த மாதிரி ஒரு மிருகமாக மாறினேன். இப்போ அந்த பொண்ணு பக்கம் திரும்பி, ஏய் இன்னும் ஏண்டி அங்கே நிற்கிற, போ அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வேறு ஏதாவது ஒரு கோயில் குளத்தில் போட்டு போ அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறாரு. அங்கே நடக்கிறதெல்லாம் நீங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு தாங்க இருக்கீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் போஸ்ட்மேன் தான், அண்ணா உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்துருக்குது. டேய் சும்மா அன்றைக்கி ஏதோ லெட்ரு போடுறான்னா நிஜமாவே போட்டியாண்ணா? ஐயோ அதெல்லாம் இல்லைண்ணா, நிஜமாவே உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு. லெட்ரு வந்திருக்கா, சரி கொடுத்துட்டல எடுத்த காலி பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த லெட்டரை தான் வாங்கி படிக்கிறாரு. ஓய் விண்டர்பியர் எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா? நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுவ, அப்படி பண்ணலன்னு வையேன் இந்த மாதிரி லெட்டர் உனக்கு தினைக்கும் வரும். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். இப்போ அந்த லெட்டரை படிச்சுட்டு உங்கள் வீட்டு ஜன்னலை தாங்க பார்க்குறாரு. அந்த ஜன்னலண்டை தான் நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. இப்போ உங்களை பார்த்து, ஏய் மனசில் என்னடி நினச்சிட்ருக்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கே லெட்ரு போடுவேன்,
இனிமேட்டு இந்த மாதிரி ஏதாவது லெட்ரு வந்தது கையை காலெல்லாம் உடச்சிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டப்புன்னு அந்த ஜன்னலில் சாத்திட்டு உள்ளே போய்ட்றீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வியும் ஆகாஷும் தான் அந்த இடிஞ்சு போன மேன்ஷனில் படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் வந்து, மகனே நான் தாண்டா உங்கள் அப்பா. என்னடா சொன்னேன்? உன்னை 10 மாதம் சுமந்து பெத்தாலே அவளோட புருஷன் தான் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம உன்னைத்தாண்டா நான் இவ்வளோ நாளாக தேடிட்டுருக்கேன்ட்டு அவர் சொக்காவை பிடிச்சி லெஃப்ட்டு ரைட்டுன்னு வெளுத்து வாங்குறாரு. இதெல்லாம் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு பயங்கரமாக நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ சடனாக அந்த ஆளை பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு விஏ. எதுக்குடா என்னை பெத்தன்ட்டு ஒரு மாதிரி சீரியஸ் டோனில் அவரை கேட்குறாரு. அதுக்கு அவர், ஐயோ அண்ணா நான் எதுவும் பண்ணலண்ணா, நான் சும்மா தானா சொன்னேன். அதோ அங்கே இருக்கிறாங்கல்ல அவங்க இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் காசு கொடுப்பீங்கன்னு தானா சொன்னாங்க அப்படின்னு சொல்லவே வியோட ஃபேஸு அப்படியே டேன் ஆகி அவனுங்கள பார்க்குதுங்க. டேன்னு கத்துறாரு. அவ்வளோதான், அங்கே அவனுங்களாம் இருப்பானுங்களா, ஒரே செகண்டு அங்கேருந்து ஓடி போயிடுறானுங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அரக்கனாவும் முரடனாவும் தாங்க தெரிகிறாரு. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஈரமும் சாஃப்ட் கார்னரும் தெரியுது. இப்போ அப்படியே கொஞ்சம் நாளில் கொரியன் நியூ இயர் வருதுங்க. லூனா கேலண்டர் முறைப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த நியூ இயர் தான். கொரியாவில் இந்த ஃபெஸ்டிவலை தாங்க பயங்கரமாக கொண்டாடுவாங்க. எல்லார் வீட்டு வாசல்லையும் அந்த ரெட் கலர் பவுச் மாதிரி பண்ணி தொங்க விடுவாங்க. நம்ம அப்படி தான் எல்லார் வீட்டு வாசப்படியும் பார்த்துட்டு வராரு. இப்போ அவர் மேன்ஷனுக்கு வராரு. மேன்ஷனே ஒரு மாதிரி க்ளீனாக நீட்டாக அழகாக இருக்குதுங்க. அந்த பை சொல்கிறல்ல அதெல்லாம் வச்சு யாரோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆகாஷும் நம்ம கூட தான் இருப்பார். இப்போ நம்ம ஆகாஷை பார்த்து, என்னடா இது நம்ம வீடு தானா? எவ்வளோ ஜகஜோதியாக இருக்குது பத்தியா? இத்தனை வருஷம் நியூ இயரில் எல்லார் வீடும் அழகாக இருக்கும், நம்ம வீடு மட்டும் சுடுகாடு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தியானா? இப்போ ஆகாஷ் தலையிலேயே தட்டிட்டு, எல்லார் வீடும் அழகாக இருந்தாலும் நம்ம வீடு தனியாக தெரியும்டா. எவன் கேட்டாலும் சொல்லுவான் இதுதான் இந்த கிம்தேயானோட வீடுன்னுட்டு. சரி விடு, யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. அங்கே வழக்கம் போல் ஒரு லெட்டர் இருக்குது. அதை நம்ம எடுத்து படிக்கிறாரு. ஹோய் விண்டர்பியர், இந்த டெக்கரேஷனுக்கெல்லாம் ஒரு 5000 ஆச்சு, அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. பார்த்த மனுஷனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. அந்த லெட்டரை கசக்கி போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. கதவை கால்லையும் உதச்சி திறந்துட்டு வராரு. ஏய் எங்கடி இருக்க நீ? இப்போ உங்கள் கிட்ட வந்த உங்கள் கன்னத்துலேயே பலார்னு ஒரு ஸ்லாப்பு. ஏய் என்னாடி நினச்சினுக்கிற நீ? லவ்வா மயிறு பண்ணுற? ஜன்னல் வழியாக பார்க்குற, மறைஞ்சு பார்க்குற. எனக்கெல்லாம் ஆசை வந்துச்சுன்னா 1000 பொண்ணு வருவா. எனக்கு இந்த லவ் மயிரெல்லாம் செட் ஆகாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்தேன்னு வையேன், அவளை நட்ரோட்டில் இழுத்து வச்சு நாராக கிழிச்சிடுவேன் சொல்லிட்டேன். இந்தா லட்சுமி, அவகிட்ட சொல்லி வை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. லக்ஷ்மி அம்மா தான் உங்ககிட்ட வந்து, மா என்னம்மா இது, அவள் என்னென்னவோ சொல்கிறா, நீ என்னவோ மறைஞ்சு பார்க்குறேன்னிட்டு. என்னதும்மா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாம்மா? லக்ஷ்மிம்மா, என் கதையோட ஹீரோவே அவன்தான். இப்படி அன்புன்னே தெரியாத ஒரு ஆள்கிட்ட ஒரு பொண்ணு வந்து ஆசையாக பழகுனா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான்மா நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன். அதுக்கு லக்ஷ்மி அம்மா, சரம்மா நான் உன்னை பொண்ணு மாதிரி நினைக்கல, உன்னை நான் என் பொண்ணாக தான் நினைக்கிறேன். ஒரு வருஷமாக நான் உன்னை பார்க்காம இருந்தது உண்மைதான். அதுவும் உங்கள் அப்பா மேலே இருக்கிற கோவத்தில் தாண்டா நான் உன்னை பார்க்காம இருந்தேன். நீ எந்த நேரத்தில் எப்படி இருப்பேன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும். என்ன நடந்தது உண்மையை சொல்லு. நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. அப்படி இருந்தாலும் நான் ஏன் உன்கிட்ட எதுவும் கேட்டுக்கலன்னா, நீ எது பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்குன்னு தாம்மா நான் சும்மா இருந்தேன். என்னை நீ உண்மையாக அம்மான்னு நினச்சியன்னா என்ன நடந்ததுன்ற உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லு. அப்படி லக்ஷ்மி அம்மா வற்புறுத்தி உங்களை கேட்கவே நீங்கள் வேறு வழி இல்லாமல் அந்த உண்மையை சொல்கிறீங்கங்க. இப்போ நம்ம திரும்பவும் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் தாங்க ஒரு மண்டபத்தில் கிராண்டான பிங்க் கலர் லெகங்காவை வேர் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பக்கத்துலேயே சுகா உங்கள் கையை பிடிச்சா மாதிரி ஒயிட் கலரில் கோட் சூட் போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. அது உங்களோட மேரேஜ் ரிசப்ஷன் தாங்க. ரொம்பவே கிராண்டாக அந்த ரிசப்ஷன் நடக்குது. அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்படி இருந்தாலும் சுகாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் அப்படி தான். சுகா ஒரு டாக்டர், நீங்கள் உங்கள் அப்பாவோட பிஸ்னஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. சுகாவுக்கு எதனால் உங்களை ரொம்ப பிடிக்கும்னா, நீங்கள் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அதனால தாங்க. இல்லாதவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பணக்கார திமிர் உங்ககிட்ட கிடையவே கிடையாதுங்க. இங்கே நீங்கள் மேடையில் மணப்பெண்ணாக இருக்கிறீங்க,
எதிர்க்க உங்கள் அப்பா பயங்கரமான போதையில் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சின்ன பொண்ணு கூட தாங்க இருக்கிறாரு. அதை பார்க்குற நீங்கள் கண் கலங்குறீங்க. இப்போ சுகா உங்கள் கையை பிடிச்சிட்டு, இதை பாரு சாரா, இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது. உனக்கு அப்பா அம்மா எல்லாவுமாவே இனிமேல் நான் இருப்பேன். உன்னோட இந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ண ஆசைப்படல, உன்னோட அந்த நல்ல மனசுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணில் இருக்கிற டியர்ஸ் எல்லாம் அவர் தொடச்சி விட்டுறாரு. உங்கள் அப்பா கொரியாலேயே ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனுங்க. அதனால் உங்களுக்கு நடக்கிற இந்த மேரேஜ் ரிசப்ஷன் டிவிலெலாம் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் இந்த ஆசிரமத்தோட ஃபவுண்டர் லேடி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருப்பா. உங்களோட ரிசப்ஷன் டிவியில் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்குல்ல, அதை பார்க்குறா. இப்போ அவள் கூட இருக்கிற அல்லக்கை அது யாருன்னு தெரியுதா? தெரியும். நான் இந்த ஜனங்க மத்தியில் எவ்வளோ மதிப்பு மரியாதையாக இருந்தேன். அப்படியாப்பட்ட எண்ணெய் கம்பி எண்ணெய் வச்சாலே அவளை என்னால் மறக்க முடியுமா? நாளைக்கு காலையில் அவளுக்கு கல்யாணம் கிடையாது, சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட இருக்கிற அல்லக்கையை பார்க்குறா. அவன் ஸ்ட்ரைட்டாக நம்ம வீக்கிட்ட தான் வரான். அண்ணா ஏந்துண்ணா, உனக்கு ஒரு வேலை வந்துருக்குது. ஏய், உடனே ஏந்துக்கிறதுக்கு நீ என்ன பொண்ணா? என்ன வேலை சொல்லு. உடனே அந்த அல்லக்கை ஒரு ஃபோட்டோவை தான் எடுத்து நீட்டுறா. என்னடா இது பொண்ணு இவ்வளோ அழகாகுது, என்னடா பண்ணோம்? கல்யாணத்தை நிறுத்தணுமா? கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது, அந்த பொண்ணை கெடுக்கணும். இதா 5 லட்ச ரூபா. என்னடா சொல்கிற? அவன் காசை கொடுத்து கையை விட்டு காலை விட்டுன்னு தான் சொல்லுவான். நீ கரும்பியும் கொடுத்து அதை கடிக்கிறதுக்கு கூலியும் கொடுத்துருக்க. அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகிற அந்த மண்டபத்துக்கு தான் வராரு. மார்னிங் நீங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்ட்டு டவலோட மிரர் முன்னாடி வரீங்க. அப்போ தான் ஜன்னல் வழியாக அவங்க ரூமுக்கு எகிரி குதிச்சிருப்பாரு. டேய் யாரா நீ? இப்போ உங்கள் பக்கத்தில் அப்படியே நெருங்கி வராரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கத்துடுறீங்க. அப்பா என்னம்மா இருக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி பெட்டு மேலே தாங்க தூக்கி போடுறாரு. உங்கள் கிட்ட வந்த உங்கள் மேலே ஓவர் ஆகி நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. நீங்கள் கத்தாத அளவுக்கு உங்கள் வாயை பிடிச்சி அமுக்கி அவர் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறாருங்க. அவர் எப்படி பண்ணுறாருன்னா, ஏதோ காசு கொடுத்தாங்க அந்த வேலையை நம்ம முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு மோட்டிவில் தாங்க உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு. இப்போ எல்லாம் முடிஞ்சதும் மேலே ஒரு இமேஜ் ஷோ ஆகுது பாருங்க, அந்த மாதிரி தாங்க நீங்கள் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. டேய் யார்ரா நீ? என்னை ஏன்டா இப்படிலாம் பண்ண? கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்தில் என்னை இப்படிலாம் பண்ணிட்டியே, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? இந்த பேர் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. காசை கொடுத்து உனக்கு எடுக்க சொன்னாங்க, செஞ்சேன், அவ்வளோதான். பணம் கொடுத்து கெடுக்க சொன்னாங்களா? யார் அது? யாரதா? நல்ல கதையாக இருக்குதே. வேலை கொடுத்தவங்களுக்கு வேட்டு வைக்க சொல்கிறியா? வேட்டு கூட வைப்பேன், ஆனால் வெளியே சொல்ல மாட்டேன். துட்டு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவேன், இதுதான் என்னோடய கேரக்டர். காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வியா? இதே காரியத்தை உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் அம்மாவுக்கு செய்வியாடா? பெத்தவளை பற்றி பேசின நீ பேஜாராயிடுவேன். எவன் கூடயே படுத்து என்னை பெற்று அனாதையாக விட்டு போனவ அவள் மட்டும் என் கையில் கிடச்சா அவளை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்காக நான் பிறந்திருந்தா நான் ஏன்டி துட்டுக்கு இப்படி மாரடிக்கிறேன்? யாரும் 5 லட்சம் கொடுத்தாங்கன்னு என்னை இப்படி பண்ணிட்டியே. நான் 10 லட்சம் கொடுத்துருந்தா என்ன நீ விட்டுருப்பியா? ஐயோ லேட் ஆகிட்டேம்மா. கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அதில் 5000 ரூபா கொடுத்து ஒருத்திக்கிட்ட போயிட்டு மீதி காசை வச்சு நான் ஜாலியாக இருந்திருப்பேன். உன் மனசில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா? ஈரம்மா அதெல்லாம் எப்போயோ அழுது வற்றி போச்சு. நாளை சொல்ல என்னை பார்க்க யாரும் இல்லை. இப்போ யார் அழுதாலும் அதை பார்த்தா எனக்கு கவலை இல்லை, அவ்வளோதான். இப்போ சடனாக உங்கள் ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. வந்த வழியாகவே எகிரி குதிச்சு போயிட்டுருப்பாரு. இப்போ நீங்கள் போய் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. வந்தவங்கெல்லாம் என்ன நடந்ததுன்னு கூட கேட்காம உங்களை தான் பயங்கரமாக திட்டுறாங்க. நீயும் அப்பனை மாதிரி தானடி இருப்ப, அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. இப்போ சுகா தான் அங்கே வராரு. அவர் உங்ககிட்ட வந்து இப்போ உனக்கும் இங்கே நடந்த விஷயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. வந்தவன் யாருனாவது உனக்கு தெரியுமா? நீங்கள் மறுபடியும் தெரியாதுன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. அப்போ தலை முழுகிட்டு சீக்கிரம் மேடைக்கு வா, முகூர்த்த நேரம் முடிய போகுது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னடா பண்ணுற? புரட்சி சரியா? புரட்சி கெட்டுப்போன பொண்ணுக்கு தாலி கட்டுறானாம்மா. அதுக்கு சுகா, இது என்னோடய வாழ்க்கை, இதில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க. சரா நீ எழுந்துரு, போய் குளிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு ஒரு மனுஷனாக தான் தெரிஞ்சிங்க சுகா. இப்போ நீங்கள் என் கண்ணுக்கு தெய்வமாக தெரியுறீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற குடுப்பினியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இழந்துட்டேன் சுகா. இதுக்கப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட மனசாட்சியே என்னையும் உங்களோட வாழ்க்கையும் கொன்னுடும் சுகா. அதோட நான் இப்படியே இருந்துட்டா நடந்த தவறுக்கு நான் காரணம் இல்லைன்ற ஒரு சின்ன சந்தோஷமாவது எனக்கு மிஞ்சம்.
என்னை மன்னிச்சிடுங்க சுகா, என்னை இப்படியே விட்டுருங்க. சரா, நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன் சரா. சரியா தப்பான்னு எனக்கே தெரியல சுகா, ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் தப்புன்னு எனக்கு தெரியுது. என்னை மன்னிச்சிடுங்க சுகா. இப்போ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் இந்த இடத்துலையே முடியுதுங்க. இப்போ கரண்ட்டில் லக்ஷ்மி அம்மா அந்த மாப்பிள்ளையை வேணான்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை நீயே வீணாக்கிட்டேம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க லக்ஷ்மி அம்மா, அப்படி ஒரு நல்லவருக்கு கெட்டு போனவன்ற பேரோட பொண்டாட்டியாக வாழ்கிறத விட எனக்கு எடுத்தவனுக்கே ஒரு நல்ல பொண்டாட்டியாக வாழ்ந்துடலான்னு தான் நான் இங்கே வந்தேன். சரம்மா, நீ சொல்கிறத பார்த்தா கெடுத்தவன் எவ்வளோ அயோக்கியனாக இருந்தாலும் அவன் கூட தான் வாழணுன்றியா? லக்ஷ்மிம்மா, நான் அப்படி சொல்ல வரலம்மா. என் இடத்துல வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் ஒன்று தற்கொலை பண்ணின்னு செத்துருப்பா, இல்லைன்னா அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பா. இதுதான் நடந்திருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் பட்ட அவமானம் இல்லைன்னு ஆயிடுமா? அதுக்கு அந்த பொறுக்கி கூட போய் வாழ போகிறேன்றியா? உன் குடும்ப கௌரவம் என்ன ஆவறது? மா, குடும்ப கௌரவம்மா. பொண்ணு கல்யாணம் நின்னதை பற்றி கூட கவலைப்படாமல் இப்போ கல்யாணம் பண்ணிக்கினாரு என் வயசு பொண்ணு. அந்த பொண்ணு கூட ஹனிமூன் போயிருக்காரு என் அப்பா. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்து கூட வாழ்கிறதோட நான் இந்த பொறுக்கி கூட வாழ்ந்துட்டு போயிடுவேன். நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா. எந்த நம்பிக்கையில் நீ அவன் திருந்திடுவான், அவனை மாற்றிடலான்னு இருக்க. லக்ஷ்மிம்மா, கல்யாணம் ஆகி ஒரே வாரத்தில் உங்களை விட்டு ஓடி போனார் உங்கள் புருஷன். அவர் வருவாருன்ட்டு நீங்கள் எந்த நம்பிக்கையில் காத்துட்ருக்கீங்களோ அதே நம்பிக்கையில் தான். நீங்கள் இப்படி பேசவே லக்ஷ்மி அம்மா கண் கலங்குறாங்க. அம்மா, நான் எதாவது தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்கம்மா. ஒரு பொண்ணாக என்னோடய உணர்ச்சி உங்களுக்கு புரியந்தாம்மா நான் அப்படி சொன்னேன். உடனே உங்கள் கண்ணை அவங்க தொடச்சி விட்டுட்டு உங்களை கட்டி அணைச்சிக்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம தான் ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. கொரியாவில் ஒரு ரோட்டு கடைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க. உங்களுக்கு வேறு வேலை என்னங்க? அவரை ஃபாலோ பண்ணுறது தானே வேலை. இப்போ கடையில் இருக்கிற ஒரு லேடி, அந்த கடையோட ஓனருன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சின்ன கடை தான், ரோட்டு கடை மாதிரி. அவங்க பையனுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்குற நம்ம வியோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாறுதுங்க. நம்மளுக்கு யாரும் இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணுறாரா என்னன்னு தெரியல மனுஷன். இதெல்லாம் நீங்களும் கவனிச்சிட்டு தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே ஈவினிங் மாதிரி அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தடபுடலாக விருந்தே ரெடி பண்ணி யாரோ வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஆசையாக போய் அந்த பிளேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. பக்கத்துலேயே ஒரு லெட்டர். அவ்வளோதான், மனுஷன் வெக்ஸ் ஆகிட்டாரு. அந்த லெட்டரை பார்த்ததும் கசக்கி தூக்கி எறிகிறாரு. ஆகாஷும் பக்கத்தில் தான் இருப்பான். அந்த லெட்டரை எடுத்து ஆகாஷ் தான் படிக்கிறான். இப்போ நம்ம டேய் படிக்காதடா, இருண்ணா என்னதான் எழுதிருக்குதுன்னு பார்க்கலாம். அவள் என்னடா எழுதியிருக்க போகிறா? இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு ஆச்சு, இதை கொடுத்துருன்னு எழுதியிருக்க போகிறா. நான் இருண்ணா அப்படின்னா தான் எழுதிருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஓய் வின்டர் பியர், நான் இதை உனக்காக ஆசையாக சமைச்சிருக்கேன். இதை நீ மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் இதுக்கு பைசாலாம் எதுவும் வேணாம். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். இப்போ ஆகாஷ், நான் அது என்ன நினச்சிக்கிச்சு? நீலாம் அது சமைச்சது சாப்பிடுவேனா? நீ நான் பார்த்துக்கிறேன்ட்டு அந்த சாப்பாடு ஆகாஷ் சாப்பிட போகிறான். டேய் நில்றா, இவ்வளோத்தையும் உன்னால் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? வா 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம். அவளுக்காகலாம் இல்லை, சாப்பாடு வீணாகிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அவள் தான் காசு தான் எதுவும் வேணான்ட்டால அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஆகாஷும் அந்த ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இப்போ அப்படியே ஈவினிங் மாதிரி நம்ம தான் வீட்டுக்கு வெளியே உக்காந்துட்ருக்காரு. இப்போ எல்லார் வீட்லேயும் சென்சஸ் கணக்கு எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கும் போய் கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டை மட்டும் விட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த சென்சார் எடுப்பாங்க. இப்போ அங்கே வந்திருக்கிறவங்கள பார்த்து ஹலோ, ஏன் சார் எங்கள் வீட்டை பார்த்தா வீடு மாதிரி தெரியலையா? இல்லை எங்கள் 2 பேரையும் பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா? எங்கள் வீட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற வீட்டுக்கெல்லாம் சென்சஸ் எடுக்கிறீங்க. இப்போ அதுக்கு அந்த ஆஃபீஸர், சார் ஆல்ரெடி உங்கள் வீடு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. என் வீடு ரிஜிஸ்டர் ஆகிருக்கா? யார் ரிஜிஸ்டர் பண்ணது? உங்கள் ஒய்ஃப் தான். ஒய்ஃபா? பேர் சாரான்னு போட்டிருக்கு. இப்போ தான் ஆகாஷை திரும்பி பார்க்குறாரு. நோ, அந்த எதிர் வீட்டு ஜன்னல்னா அப்படின்னு சொல்கிறான். இப்போ வருது பாருங்க கோபம். இப்போ ஸ்ட்ரைட்டாக அவர் உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி தான் வந்து நின்றுட்டுருக்காரு. ஏய் வெளியே வாடி, வெளியே வாடின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் தான் பொறுமையாக வெளியே வந்து நிற்கிறீங்க. ஒரு மாதிரி நக்கலாக தாங்க வந்து நிற்கிறீங்க. நின்றுட்டு புருவத்தை தூக்கி என்னன்ற மாதிரி கேட்குறீங்க. இவ்வளோ நேரம் பயங்கர கோவத்தில் இருந்தவர் இப்போ உங்களை பார்த்த உடனே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாரு. இப்போ நீங்கள் தான், டேய் என்னடா இப்போ உனக்கு டாவா?
சரி அதோடு ஏய் இங்கே பாரி, நான் உங்ககிட்ட நிறைய தடவை வார்ன் பண்ணிட்டேன். எதுக்குடி சென்சஸில் ஒய்ஃப்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க? உன்னெல்லாம் ஒரு வாட்டி ரேப் பண்ணது பத்தாதா, இன்னொரு வாட்டி பண்ணுன்றியா நீ? நீ எனக்கு எடுத்தது உண்மை தானடா, அதை உன்னால் இங்கே இருக்கிறவங்க முன்னாடி சொல்ல முடியுமா? ஏய் ஆமாண்டி, நான் தான் பண்ணேன். இப்போ அதுக்கு என்னன்ற நீ? அப்புறம் நான் உனக்கு பொண்டாட்டின்னு சொல்லாமல் என்னடா சொல்கிறது? இப்போ அங்கே கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் அடடடடா என்ன வார்த்தை சொன்னம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம அவரை பலார்னு ஒரு அரைஞ்சிட்டு கிளம்புறாரு. நீங்கள் உடனே டேய் இல்லுடா, இப்படி அநியாயம் பண்ணுவ, அராஜகம் பண்ணுவ, என்னன்னு கேட்டால் என்னை ஒருத்தி பெற்று கோயிலில் போட்டு போயிட்டான்ட்டு காரணம் சொல்லுவேன். டேய் இப்போ உன்னால என் வயிற்றுல வளருது, அந்த குழந்தைக்கு என்னடா பதில் சொல்ல போகிற? இப்போ லக்ஷ்மி அம்மா சரம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு சிக்னல்லே கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. சும்மாவா? சரி சரி கண்டினியூ பண்ணு. இப்போ நீங்கள் தான் வீக்கிட்ட நீயே என்னை பொண்டாட்டியை ஏற்றுக்க மாட்டேன்ற. நாளைக்கு இந்த குழந்தை வந்து அப்பா எங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? நானும் இந்த குழந்தைய உங்கள் அம்மா மாதிரி ஏதாவது ஒரு கோயிலையோ குளத்துலையோ தான் போட்டு போகணும் அனாதையா. இப்போ லக்ஷ்மி அம்மா தான் உங்கள் பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு, இந்த பாருமா நான் கூழ கஞ்சியை குடித்தாலும் நான் நிம்மதியாக இருக்கேன், இந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு என்னால் இருக்க முடியாது. லக்ஷ்மிம்மா நீ ஏன் என்னை வெளியே போக சொன்ன, நான் எங்கம்மா போவேன் அப்படின்ட்டு சும்மா நடிக்கிறீங்க. என்னடி சினுங்கிற, எதிர்க்க தானே உன் புருஷன் வீடு, அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு சாத்திக்கிறாங்க. லக்ஷ்மிம்மா நீங்களும் என்னையும் என் குழந்தையும் அனாதையை விட்டீங்கல்ல, சரி போங்கம்மா போங்க, எனக்கு யாரும் வேணாம், எனக்குன்னு ஒரு குளமும் குட்டையும் இருக்காதா, நான் அதில் போய் சாகுறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ ஏய் நில்லுடி, வீட்டுக்குள்ளே போ. என்ன சொன்ன புரியல? வீட்டுக்குள்ளே போன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் அங்கே சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே 1000 இருக்கும், ஆனால் அவனா வந்துடுறானுங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு, போங்கய்யா போய் பொழப்ப பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. இப்போ லக்ஷ்மி அம்மா தான் அந்த சைடில் இருந்து சக்ஸஸ்ன்ற மாதிரி கையை காமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போனதும் வெளியே போன உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரும்போது அவருக்கு பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆயிடுது. அங்கே போகிற வரவங்கெல்லாம் திட்டிக்கிட்டு தான் போகிறாங்களே தவிர அவரை யாரும் காப்பாற்றணும்னு நினைக்கல. இப்போ நீங்கள் தான் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஆகாஷை கூட்டிகிட்டு ஓடி வரீங்க. நீங்கள் ஓடி போய் ரோட்டில் கிடக்கிற அவரை கட்டி அணைச்சிக்கிறீங்க. உங்களை பார்த்ததும் அப்படியே அவர் கண்ணை மூடுறாரு. இப்போ நீங்கள் தாங்க ஆம்புலன்ஸை வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிருப்பீங்க. ஆம்புலன்ஸ் நம்ம சுகர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போயிருக்கோம். அவர் தான் நம்ம வீக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் கழிச்சு தான் நம்ம கான்ஷியஸ்க்கே வராரு. இப்போ நம்ம சுகா தான் அவர் பக்கத்தில் நின்றுட்டு அவரோட ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இப்போ மெதுவாக கண்ணை திறக்கிற சுகாவை பார்க்குறாரு. உன்னை காப்பாத்தந்து நானும் இல்லை, அந்த மருந்து மாத்திரையும் இல்லை சாராவோட கண்ணீரும் பிரார்த்தனையும் தான். இந்த ஒரு வாரமாக அவள் பட்ட பாடு இருக்கே, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிடாத. நீங்கள் அப்போ தான் அங்கே வரீங்க, கையில் ஏதோ மெடிசன் கொண்டுட்டு வந்திருப்பீங்க, அதை எடுத்துகிட்டு வந்து டாக்டர் கையில் கொடுத்துட்டு நான் போய் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வரேன்ட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அப்போ சுகா, நீ இந்த பிறவியில் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் போன பிறவியில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கையா, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கான்ட்டு சொல்கிறாரு. பக்கத்து வீட்டில் இருக்காரே அவரும் உன்ன மாதிரி தான் ஒரு காலத்தில் பெரிய ரவுடி, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வார், அவருக்கு சொந்த பந்தம் எதுவும் தேவையில்லைன்னு இருந்தார். இப்போ பார்த்தியா கடைசி காலத்தில் அவருக்கு ஒரு சொம்பு தண்ணி முண்டு கொடுக்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. இந்த நிலமை உனக்கும் வரக்கூடாது. உன்னை நான் மகாத்மாவாக மாற சொல்லலை, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது மாறு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் ஆயிருக்கோங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அவரும் நல்லா ஆயிட்டாரு. திரும்பியும் அவர் பேக் டு நார்மல் அவரோட ஒர்க்கெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ பழைய மாதிரி இல்லைங்க. உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து தர்றது அந்த மாதிரி உங்களை இப்போ கொஞ்சமாக, ரொம்ப கிடையாது, கொஞ்சமாக கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வீடு கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக ரெனோவேட் பண்ணி, அதாவது அவரே தான் பண்ணுறாரு, ரெனோவேட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக மாற்றி வைக்கிறாரு. மனுஷன் இப்போல்லாம் உங்களை லைட்டாக சைட் அடிக்க கூட ஆரம்பிச்சிட்டாருங்க. லக்ஷ்மி அம்மா கூட உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. உங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது அப்படி இப்படின்னு ஒரு அம்மாவாக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மா தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே தாங்க ரொம்பவே ஹாப்பியாக உங்கள் டேஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்ருக்கும். நீங்கள் இப்படி ஹாப்பியாக இருக்கிறது அந்த ஆசிரமத்தோட ஃபவுண்டர் லேடி இருக்கால்ல, அவளுக்கு தெரிய வருது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு தானேங்க விட்டு உங்களை கெடுக்க சொல்லியிருப்பா. இப்போ கெடுத்த ஆள் கூடயே நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அவளுக்கு எப்படி பிடிக்கும்? இப்போ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பொலிட்டிஷியனை சொல்லியிருப்பேன்ல, கூட அந்த ஆளுக்கு தானே அடியால் வேலை செஞ்சுருப்பாரு.
அவரோட கீப்பு தாங்க இது, அந்த ஃபவுண்டர் லேடி. இப்போ அந்த ஆசிரமத்தோட ஃபவுண்டர் லேடி பேரை டயானான்னு வச்சுக்கலாம். அந்த ஆள் இல்லை பொலிட்டீஷியன், அவனோட பேரை விக்டர்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த விக்டரோட கெஸ்ட் ஹவுஸில் தான் 2 பேரும் அஜால் குஜால் பண்ணின்னுக்குறாங்க. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு மேடம் டயர்டாக படுத்துட்டு இருக்காங்க. இப்போ டயானா தான் விக்டர் கிட்ட, விக்டர் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு? என்னை ஒருத்தி ஜெயிலுக்கு அனுப்புனால, அவளை கூட நீ கெடுக்கிறதுக்கு ஆள் அனுப்புனியே. கிம் தேயாங். இப்போ என்ன அதுக்கு சொல்லு? இப்போ அவன் கூட தான் வாழ்ந்துட்டுருக்காளாம். என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவள் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்? என்னது, அவன் கூட வாழ்ந்துட்டுருக்காளா? அவன் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், நீ கவலைப்படாத. நாளைக்கே போய் நான் அவளை இழுத்துன்னு வர சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் அங்கே ஒருத்தன் வரான். இந்தாம்மா பொண்ணு, இவ்வளோ அழகாக இருந்துக்குன்னு இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்கிறிய. டேய், உனக்கு இப்போ என்ன வேணும்? இல்லைண்ணா விக்டர் அண்ணா தான் தங்கச்சியை கூட்டின்னு வர சொன்னார், அதான் கூட்டின்னு போகலான்னு வந்தேன். அப்படியே உனக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு வர சொன்னார். என்ன கூட்டின்னு போகலாமா? இங்கே பாருடா, நான் முன்ன மாதிரி கிடையாது, மரியாதையே இங்கேருந்து போயிடு. டேய் என்னடா, அவனா தாலி கட்டின பொண்டாட்டியா என்ன வச்சின்னு தானே இருக்கிற? கொஞ்சம் எங்களுக்கும் அனுப்புனியானா வசதியாக இருக்கும். அவ்வளோதான் வி, பக்குன்னு அவன் மூஞ்சிலேயோ ஒரு குத்து, அவன் மூக்குலேருந்து பொல 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 பொலன்னு ரத்தம் ஊற்றுது. வி அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவன் சாகிற நிலைமைக்கே போயிட்டான். அப்போ நீங்கள் தான் அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சின்னதாக பூஜை ரூம் செட்டப் மாதிரி வச்சுருக்கீங்க, அங்கே தான் வியை கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுறீங்க. நீங்கள் உங்கள் அம்மாவோட தாலி செயின் ஒன்று அவங்க ஞாபகமாக வச்சுருப்பீங்க, அதை எடுத்து வி கையில் கொடுத்து, தேயாங் இதை என் கழுத்தில் போட்டு விடுடா. வி யோசிக்கிறாரு. இங்கே பாரு தேயாங், எப்போ நீ என்னை ஒருத்தன் தப்பாக பேசிட்டான்னு அவனை போட்டு அடிச்சியோ, அப்பயே உன் வீட்டில் மட்டும் இல்லை, உன் மனசுலேயே எனக்கு இடம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ கோவக்காரன் பொறுக்கின்னு தான் தெரியும், ஆனால் எனக்கு மட்டும்தான் உனக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குன்னு தெரியும். யோசிக்காது தேயாங், கட்டு. அந்த செயினை வாங்கி வி உங்கள் கழுத்தில் போட்டு விடுறாரு. பக்கத்துலேயே குங்குமம் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் இதை வச்சு விடு தேயாங் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அதை எடுத்து அழகாக வச்சு விடுறாரு. இப்போ நீங்கள் வியை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. நீங்கள் 2 பேரும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. நிறைஞ்ச மனசோட சொல்கிறப்பா, நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் லக்ஷ்மி மாதிரி பொண்டாட்டி வேணும்னு கேட்பாங்க, உனக்கு லக்ஷ்மி தேவியே வந்து பொண்டாட்டியாக அமைஞ்சிருக்கா, காலம் பூரா அவளை கண்கலங்காமல் காப்பாற்றுப்பா அப்படின்ட்டு லக்ஷ்மி அம்மா வி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது என்னங்க, ஃபஸ்ட் நைட் தான். பழம் டெக்கரேஷன் பண்ணிட்டு ரூமையே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரூமில் நம்ம வி தான் உங்களுக்காக காத்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரீங்க. எப்போவுமே பொண்ணு தானே ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் அப்படி இல்லைங்க, வி தான் அப்படி இருக்காரு. இப்போ நீங்கள் தான் வி பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. நீங்கள் பக்கத்தில் உட்காடுறீங்க, அவர் நகர்ந்து போகிறாரு. டேய் என்னடா பண்ணுற? என்னன்னே தெரியலடி, 100 பேரானாலும் சமாளிச்சிடுவேன், உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. யாரு உனக்கு? நடிக்காதடா, பயப்பட்டவன் தான் அன்றைக்கி. அப்படி அன்றைக்கி நீ யாரோடி? இப்போ அப்படியா? டேய் இங்கே பாருடா, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்ட்டு எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நீ அடிக்கடிக்கு அந்த குயின் வீட்டுக்கு போகிறல்ல, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்தியோ ராஸ்கல், உன் சாவி என் கையில் தான்டா, தெரிஞ்சுக்கோ. ஏய் அதெல்லாம் அப்படி, இப்போ நான் அப்படியா? எனக்கு தான் எல்லாத்துக்குமே என் தேவதை நீ இருக்கியே, தெரிஞ்சா சரி. சரி அப்புறம் என்னாடி? அப்புறம் தேயாங் சொல்லுடி, லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஏய் என்னடி சொல்கிற? வயிற்றுல பாப்பா இருக்குது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. பாப்பாவா? கிம் தேயாங், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லுடி. அது என் வயிற்றுல பாப்பாலாம் இல்லைடா. ஏய் என்னடி சொல்கிற? பொய் சொன்னியா? எதுக்குடி அப்படிலாம் சொன்ன? நான் அந்த மாதிரி சொன்னதுனால தானடா நீ இப்படி மாறின, அதுக்காக தான். சரி வா, அதை உண்மையாக்கிடலாம். ஏய் இருடா, செத்துற போகிறேன். ஏய் என்னடி, பாப்பா வேணாவா? வேணும். அப்புறம்
அப்படி சொல்லிவிட்டு உங்களோட நெக்காண்டெல்லாம் ஒரு மாதிரி ரொம்பவே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அவர் அப்படி உங்களை கிஸ் பண்ணவே நீங்கள் வியோட பேக் ஹெட் ஹேரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் நெக்கு கிட்டே இருந்த அந்த கிஸ்ஸஸ் உங்கள் பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. நீங்கள் உங்களையே மறந்து மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்குற ஃபர்தரான ஸ்டெப்பை எடுத்து வச்சு மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக ஹாட்டாக ஒரு 2 hours அந்த மேக் அவுட் செக்ஷன் போகுது. ஃபஸ்ட் டைம் உங்களை எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாரோ இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அந்த மேக் அவுட் செஷன் முடியுது. இப்போ மார்னிங் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வேக்கப் ஆகுறீங்க. பக்கத்தில் தேயாங்க ஒரு சின்ன குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அவருக்கு நெருக்கமாக ஒரு ஷோல்டரில் போய் படுத்துக்கிறீங்க. படுத்துக்கிட்டு அவர் மூக்கை பிடிச்சி விளையாடிக்கிட்டே, செல்லக்குட்டி தேயாங் கிம் தேயாங், என்னடி விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, எழுந்துக்கலையா? ஏய் முடியாது பொடி, எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதா? எனக்கு பசிக்குதுடா. ஏய் என்னடி பசிக்குதுன்னு என்கிட்ட சொல்கிற? நீ ஒரு தமிழ் பொண்ணு. இந்த தமிழ் படத்துலலாம் காட்டுவாங்களே, ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதும் காஃபி போட்டுன்னு வந்து புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது, அதெல்லாம் நீ பண்ண மாட்டியாடி? என்னென்னலாம் கற்பனையில் இருந்தேன் நான். நைட்டு நீ பண்ண வேலைக்கு அதெல்லாம் வேற பண்ணுறாங்க. என்னால் எழுந்துக்கவே முடியலடா, வலிக்குது. சரி சரி இரு, நான் போய் சமைச்சி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் சமையல் கட்டில் உங்களுக்காக சமைச்சிட்ருக்காரு. நீங்கள் பொறுமையாக எழுந்து போய் அவரை பேக் ஹக் பண்ணுறீங்க. என்னடி முடிச்சிட்டியாடா, பசிக்குது. இது 2 minutes, நீ போய் உக்காரு, நான் வரேன். சமைச்சதை எடுத்துகிட்டு வந்து பரிமாறிட்டு இப்போ நீங்களும் அவரும் தான் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. குட்டிமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? நீ என்ன வேணாலும் கேளுடா. இல்லை எனக்கு தான் யாரும் இல்லை, உனக்கு தான் உங்கள் அப்பா இருக்காருல்ல, அவரை போய் நீ பார்த்துட்டு வரலாம்லடி. அப்பா, அவரை பற்றி உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. எப்போ நான் உன் கூட இருக்கேன்னு தெரிஞ்சது அப்பயே அவர் எனக்கு கால் பண்ணாருடா. கால் பண்ணி, ஒன்று நீ அவன் கூட இருக்கணும், இல்லைன்னா என் கூட இருக்கணும். நீ அவன் கூட இருக்கணுன்ட்டு முடிவெடுத்தியன்னா இந்த சொத்தில் உனக்கு சல்லி பைசா கிடையாது, நீ எனக்கு பொண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னார். நான் யோசித்தேன், எனக்கு நீயா அவரான்னா நீ தான்டா, அவ்வளோதான், சிம்பிள். உன் கூடயே இருந்துட்டேன். ஏன்டி எல்லாரும் என்னை வெறுக்க சொல்ல, நீ மட்டும் என்னை எவ்வளோ லவ் பண்ணுற? இப்படி ஒரு கொஷின் கேட்டால் அதுக்கு நான் எப்படிடா பதில் சொல்லுவேன்? தெரியலையே. குட்டிமா, லவ் யூ டி. லவ் யூ டூ புருஷா. சரிடி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன? ஓகே, சீக்கிரம் வந்துடு. சரிடி. இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த பொலிட்டிஷியன் வீட்டுக்கு தான் போகிறாரு. சொல்லு விக்டர், எதுக்காக என்னை கூப்பிட்ட? இல்லை உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரத்துக்கு தான் என் ஆளை அனுப்பி வச்சேன். நீ என் ஆளை அடித்து அனுப்புனியாமே, கேள்விப்பட்டேன். இதில் 5 லட்ச ரூபாய் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் விடு. இப்போ அதுக்கு நான் 10 லட்சமாக தரேன், அதுக்கு பதில் உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் விட்டுறியாடா? அதுக்கு அந்த ஆள், டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பேசுவேன்னிட்டு ஷர்ட்டை பிடிக்கிறான். இப்போ உனக்கு ஒரு வெறி வந்ததில்ல, அதே வெறி தான் எனக்கும் வந்தது. பொறம்போக்கு நாயே, அவன் என் பொண்டாட்டிடா. இதுக்கப்புறம் உன் ஆளுங்க எவனாவது என் வீட்டு வாசப்படி வந்தான், உன்னை மட்டும் இல்லை உன் குடும்பத்தையே அழிச்சிடுவேன், தெரிஞ்சுக்கோ. விக்டர், என்னை பற்றி உனக்கு தெரியாததில்ல, எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்பிடாத. டேய் என்னடா சொல்கிற? பொண்டாட்டியா? உன் வீட்டில் அந்த பொண்ணு இருக்கான்னு தான் எனக்கு தெரியும், பொண்டாட்டின்னு தெரியாது. என்ன மன்னிச்சிடுவி. மன்னிப்புலாம் வேணாம் விக்டர், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருந்தால் சரி. சரி நஞ்சூன், இதுக்கப்புறம் எனக்கான வேலையை செய்வியா செய்ய மாட்டியா? இல்லை விக்டர், இவ்வளோ நாள் நான் தனியாக இருந்துட்டேன், இப்போ எனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா, அவளுக்காகவாவது நான் உயிரோடு இருந்தாகணும். அதனால இனிமேல் இந்த வேலைக்கெல்லாம் என்னை கூப்பிடாத. அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ விக்டரோட அல்லக்கை, என்னன்னா அவனை அப்படியே விட்ட? டேய் போத நிறுத்துடா, அவனாவது நல்லா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டான். 1000 இருந்தாலும் அவன் என் நண்பன்டா. ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி வீட்டுக்கு வராரு. நீங்கள் கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே வந்து அவர் உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. பாட்டுக்குட்டி, என்னடி பண்ணுற? பார்த்தா தெரில. பசிக்குதுடி. அச்சோ, என் பேபிக்கு பசிக்குதா? ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நீ போய் கை கால் அலம்பிட்டு வா போ.
இப்போ இன்னும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஹெல்ப்பு, டேய் புர்க்கி நீ எந்த ஹெல்ப்பும் செய்ய தேவையில்ல, மரியாதையே போய் கை கால் அலம்பிட்டு வா. இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை நீங்களும் அவரை தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. பி ஏதோ ஒரு டீப் திங்கிங்கில் இருக்காருங்க, அதை நீங்கள் கவனிக்கிறீங்க. தேயாங் தேயாங் சொல்லுடி, என்னடா ஏதோ ஒரு யோசனையிலே இருக்க? அது ஒன்றும் இல்லை குட்டிமா, இவ்வளோ நாள் நான் தனியாக இருந்துட்டேன், இப்போ என்னை நம்பி நீ இருக்கியா? அதான் எப்படி நம்ம சர்வே பண்ண போகிறோம் அதை பற்றி தாண்டி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏய், இப்போ நீ சாப்பிட்றத பற்றி மட்டும் யோசி, வேறு எதை பற்றியும் யோசிக்காத. சரிடி. இப்போ ஃபுட்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை ரூம் அண்டை நின்றுட்டுருக்கீங்க. அங்கே நின்றுட்டு நீங்கள் வீயை தான் கூப்பிடுறீங்க. தேயாங் இங்கே வாயேன். அவர் பதறி போய் குடுகுடுன்னு ஓடிடுறாரு. குட்டிமா என்னடியாச்சு, ஏதாவது அடிபட்டுருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை வச்சுக்கோ. என்னடி இவ்வளோ நகை, ஏது? இதெல்லாம் எங்கள் அம்மாவோடதுடா, நான் பேங்க்கில் வச்சுருந்தேன், அது அங்கே சும்மா தானே இருக்குது, இதை வச்சு நீ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. குட்டிமா இது எனக்கு வேணாண்டி. தேயாங் இது எங்கள் அம்மா எனக்காக கொடுத்தது, அதாவது நம்மளுக்காக கொடுத்தது, புரியுதா? இது சும்மா இருக்கிறது நம்ம ஃப்யூச்சருக்காக யூஸ் ஆக போகுது, அவ்வளோதான். இப்போ எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தாலும் இதையே தான் பண்ணியிருப்பாங்க. ப்ளீஸ் தேயாங் வச்சுக்கோடா. சரிடி. அது கிட்டத்தட்ட ஒரு 50 சவரன் நகைங்க. அதை அவர் விற்கலை, பேங்க்கில் தான் அடமானம் வைக்கிறாரு. அடமானம் வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஒரு 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுதுங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கேஷ் கவுண்டரில் உக்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்போது 7 மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இந்த 2 இயர்ஸில் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை கொரியாலேயே ஒரு 2-3 பிரான்ச் ஓப்பன் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் பிஸ்னஸ் இப்போ ரொம்பவே நல்லா போகுதுங்க. ஃபினான்ஷியலாக இப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் கிடையாதுங்க. வீ கூட உங்களை இப்போது தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காரு. இப்போ வீ தான் உங்ககிட்ட வராரு. அப்புறம் முதலாளியம்மா வீட்டுக்கு போகணுன்ற ஐடியா இருக்கா இல்லையா? மணி 8 ஆகுது, என் பொண்ணுக்கு பசிக்காதா? 8 ஆயிடுச்சா? சரி வா தேயாங் போகலாம். இருடி எழுந்துக்காத, நான் வரேன் அப்படின்ட்டு அவர் வந்து உங்கள் கையை பிடிச்சி எழுப்பி விடுறாரு அந்த சேர்லேருந்து. நீங்கள் காரெல்லாம் வாங்கிட்டீங்க, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு காரில் தங்க போகிறீங்க. உங்களை வீட்டில் இறக்கி விட்டுட்டு, குட்டிமா நான் ஒரு மெடிசன் வாங்கணும் உனக்கு, அதை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. போனவர் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் வராரு. உங்களுக்கு அவர் மேலே பயங்கர கோவம். தேயாங் உனக்கு எவ்வளோ தைரியம்டா, நீ போய் 2 மணி நேரம் ஆகுது, நான் உனக்கு இது வரைக்கும் 10 ஃபோன் பண்ணிட்டேன், அறிவு இருக்குதா? ஏன் ஃபோன் எடுக்கல? ஃபோன் பண்ணியா? குட்டிமா சாரிடி, மொபைல் சைலண்ட்டில் விழுந்துட்டு இருக்குது. நீ 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 இருக்கியே, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாத. பொண்டாட்டி மாசமா இருக்காளே, அவள் வீட்டில் தனியாக இருக்காளே அப்படின்ற ஏதாவது ஒரு அக்கறை இருக்காடா உனக்கு? குட்டிமா டயர் பஞ்சர் ஆயிடுச்சுடி. பொறுக்கி நாயே, அதுக்குன்ட்டு 2 மணி நேரமாக வெயிட் பண்ண வைப்ப? என்னடி என்னாச்சு? பாப்பா உதைக்கிறான்டா. பாத்தியா, என்னை நீ திட்டினா என் பிள்ளைக்கு எப்படி கோவம் வருது? இவன் பெரிய இவனை திட்டினோடனே பாப்பா எட்டி ஒதிக்குது, போடா பொறுக்கி. பாத்தியா சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு உங்கள் ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் திட்டாதேடி, இல்லைன்னா என் புள்ள ஒன்று அடிச்சுக்கிட்டே இருப்பான். பாத்தியா, வெளியே வர்றதுக்கு முன்னாடி அப்பனுக்கு சப்போர்ட்டு. சரிடி பொசிசிவ் ஆகாத, நம்ம குழந்தை அது. எனக்கு பசிக்குது. இன்னும் மாடி சாப்பிடாம இருக்க? உன்னை விட்டு நான் என்னைக்கு சாப்பிட்ருக்கேன்? சாரிடி. சரி வா நம்ம போய் சாப்பிடலாம். இப்போ அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. வீதா உங்களோட காலை பிடிச்சி விட்டுட்ருக்காரு. குட்டிமா நான் உன்கிட்ட உனக்கு கேட்கட்டா? கேளுடா. குட்டிமா உனக்கு ஏதாவது ஆசை இருக்காடி? ஆசையா? அப்படிலாம் எதுவும் இல்லையே தேயா. ஏதாச்சும் இருக்கும்ல, ப்ளீஸ் சொல்ல. இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒய்ஃப் என்ன கேட்டாலும் ஹஸ்பண்ட் நிறைவேற்றணும்னு சொல்லுவாங்க. நீ இது வரைக்கும் என்கிட்ட அப்படி எதுவுமே கேட்டதில்லடி. ஏதாவது கேள, எனக்கும் ஆசையாக இருக்குது நிறைவேற்றணும்னுட்டு. அப்படியா? எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, கேட்கவா? கேளுடி, அதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒன்றும் இல்லை தேயாங், எனக்கு வளகாப்பு பண்ணிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. வளகாப்பா?
அப்படின்னா என்னாடி? அது இந்தியன் ட்ரெடிஷ்னல்டா. என்ன மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் அம்மா வீட்டில் 7th இல்லை 9th மந்தில் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் அது. அதை விடுதேயாங், எனக்கு தான் அம்மாவே இல்லையே, எனக்கு தூக்கம் வருது, நம்ம தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பில்லோவெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு பெட்ஷீட் கவர் பண்ணி விட்டு அவரும் உங்கள் பக்கத்துலேயே படுத்து தூங்குறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சரா, என்னடா என்னோடய டை எங்கடி வச்சேன்? அது கபோர்டில் ஃபஸ்ட்டு செல்ஃபில் இருக்கும் பாரு. எங்கே இருக்குது? இருக்குடி. இந்த வாட்ச் எங்கே போச்சு? சரா, என்னடா என்னோடய வாட்ச் எங்கடி? டேபிள் மேலே இருக்குது. இருக்கு பார்த்துட்டேன். ஏண்டி அந்த கார் கீ? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? நான் ஒருத்தி இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? செத்துருவியா? என்ன இது திடீர்னு சவுண்டே காணும்? இருக்கானா இல்லையா? திடீர்னு கிளம்பிட்டானா? தேயாங் தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன்லேருந்து ஹாலுக்கு போகிறீங்க. ஹே தேயாங், என்னடா அழுறியா? போடி, என்கிட்ட பேசாத. எதுக்குடா கீ எடுத்து கொடுக்கல நீட்டா? இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த கீ எடுத்துகிட்டு வந்து தயாங்கிட்ட கொடுக்குறீங்க. இதுக்கு இல்லடி, நீ இனிமேல் அப்படி பேசாதடி. நான் என்னடா பேசுனேன்? குட்டிமா, நீ இல்லைன்னா நான் உண்மையாலே செத்துருவேண்டி. விளையாட்டுக்கு கூட இனிமேல் அந்த மாதிரிலாம் பேசாத. அச்சோ, என் வின்டர் பியர், என் பேபி. சாரிண்ணா, இனிமேல் நான் அப்படிலாம் பேச மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறீங்க. அங்கெல்லாம் பத்தாது, இங்கேயும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸை காமிக்கிறாரு. உன்ன போதுமா? ஐயா, என்னது இது? இதெல்லாம் எனக்கு பத்தாது. டேய் பொறுக்கி, இப்போ உனக்கு டைம் ஆகலையா ஒர்க்குக்கு? கிளம்பு, மிச்சத்தை நைட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம். இப்போ அப்படியே ஒரு 1 மந்த்து ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு 9th மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது 9th மந்த்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 1-2 நாள் தான் ஆகியிருக்கு, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணியிருப்பாரு, உங்களை கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லி ஆகாஷ் கூட அனுப்பி வச்சுருப்பாரு. நீங்களும் அவன் கூட கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வந்த உங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸுங்க. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் தாரையாக கொட்டுதுங்க. நீங்கள் ஆசைப்பட்டு கிட்டே கேட்டிங்களே வளகாப்பு, அதுதாங்க உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களை பொறுமையாக கூட்டிகிட்டு போய் அந்த சேரில் உட்கார வைக்கிறாரு. அங்கே கிணத்துல இருக்கிற சந்தனத்தை எடுத்து உங்களுக்கு வச்சு விட்டு அங்கே இருக்கிற வளையல் எடுத்து உங்களுக்கு மாட்டி விட்டுறாரு. மாட்டி விட்டுட்டு உங்கள் நெத்திலே கிஸ் பண்ணுறாரு. லவ் யூ டி குட்டிமா. அங்கே அம்மா ஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு லக்ஷ்மி அம்மா தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இப்போ அங்கே யார் யார் இருக்கிறதுன்னா நீங்கள், லக்ஷ்மி அம்மா, ஆகாஷ், மீரா, அவ்வளோதான். இப்படி ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட் உங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போ சடனாக உங்களுக்கு லேபர் பெயின் வருதுங்க. தான் உங்களை பதறி அடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. உங்களுக்கு அழகான ஒரு பாய் பேபியும் பிறக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலில் மயக்கத்தில் இருக்கிற நீங்கள் பொறுமையாக கண்ணை திறக்கிறீங்க. உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பாப்பா படுத்துட்ருக்கான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு குட்டிமா தேங்க்ஸ் டி லூஸு. தேங்க்ஸ் சொல்லாத. வேறு என்ன சொல்கிறது? லவ் யூ சொல்கிறா. லவ் யூ டி. இப்போ அப்படியே 1 இயர் கிட்ட ஸ்கிப் ஆகுதுங்க. ஆகாஷும் தான் பாப்பா கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. ஆகாஷும் லக்ஷ்மி அம்மாவும் கூட இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் கூட தாங்க இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் வழக்கம் போல் கிச்சனில் சமைச்சிட்ருக்கீங்க. இப்போ நைஸாக ஒரு பூனைக்குட்டி மாதிரி வந்து உங்களை அப்படியே ஒரு பேக் ஹக் பண்ணுறாரு. குட்டிமா, என்னடா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க போல்? ஆமாம், ஹாப்பியாக இருக்கேன். என்னடி திடீர்னு உன்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அப்பத்துலேருந்தே நான் ஹாப்பியாக தான்டா இருக்கேன். இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் சொல்லு? அன்பான ஒரு குழந்தை,
இதோ என் மேலே உசிரியே வச்சிட்ருக்க ஒரு புருஷன். அம்மா ஸ்தானத்தில் லக்ஷ்மி அம்மா, கூட பிறந்த ஒரு பொறுப்பு மாதிரி ஆகாஷ். ஸோ ஐ ஃபீல் கம்ப்ளீட். ஏய் என்னடி, நான் நம்ம பிள்ளைக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி பாப்பா ரெடி பண்ணலான்னு இருக்கேன். நீ என்னடானா கம்ப்ளீட்டுன்னு பேசிகிட்டு இருக்க. இப்போ சடனாக லக்ஷ்மி அம்மா தான், அம்மா சாரா. என்னங்கம்மா? குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு மாற்றணும்னு உனக்கு தோணலை? இங்கே பாரு, கேக்கெல்லாம் மேலே பூசிகிட்டு இருக்கான். நான் குளிப்பாட்டி அவனை தூங்க வைக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு லக்ஷ்மி அம்மா மேலே போகிறாங்க. பாத்தியாடி உங்கள் அம்மா எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிக்கிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறாரு. அப்புறம் என்னங்க, அன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி தான். இது ஒரு ஹாப்பி என்டிங் டபுஜீஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.